ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத கோச்சார கிரக நிலைப்படி சென்ற வீடியோ பதிவில் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதில் 22, 23, 24 இந்த 3 தேதிகளில் நாம் ஆய்வை மேற்கொண்டதில் நாம் குறிப்பிட்ட நாடுகள் பிலிப்பைன்ஸ், இந்தியா, துருக்கி, ரஷ்யன் பெடரேஷன் இந்த 4 நாடுகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று ஜோதிட ரீதியாக ஓர் ஆய்வை வெளியிட்டிருந்தேன். ஆக நாம் குறிப்பிட்ட இந்த 22, 23 தேதிகளில் பிலிப்பைன்ஸில் 4 ரிக்டருக்கு மேல் கிட்டத்தட்ட அடிக்கடி 10 முறைக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவில் 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மணிப்பூர், ஹரியானா. ஆனால் 3 ரிக்டருக்கு மேல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 24ஆம் தேதி ரஷ்யன் பெடரேஷன் என்ற பகுதியில் 5 ரிக்டருக்கு மேல் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி துருக்கியில் 4 ரிக்டர் அளவுக்கு யூடிசி நேரப்படி 11:59க்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 நாட்களில் நாம் குறிப்பிட்ட பிலிப்பைன்ஸ், இந்தியா, துருக்கி, ரஷ்யன் பெடரேஷன் போன்ற இந்த நாடுகளில் நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நாம் குறிப்பிடப்படாத பப்புவா நியூகினியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா போன்ற இடங்களில் 5 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்த நாடுகளில் அடிக்கடி இந்த நிலநடுக்கங்கள் குறைந்த ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யன் பெடரேஷன்ல 5 ரிக்டருக்கு மேல் உண்டாகி இருக்கிறது. ஆக ஜோதிட ஆய்வில் நாம் குறிப்பிட்ட இந்த நாட்களில் குறிப்பிட்ட இந்த நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படுமா என்ற ஒரு சிறிய ஆய்வு தான் மேற்கொண்டோம். அதில் கிட்டத்தட்ட ரிக்டர் அளவு குறைந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துள்ளது. இந்த கோச்சார கிரக நிலைப்படி ஒவ்வொரு நாளும் நாட்டில் பலவிதமான சம்பவங்கள் ஏற்படும். அதில் நிலநடுக்கத்திற்கான கிரக இணைவுகள் உள்ளதா என்பதை கணிக்க வேண்டும். மேலும் அந்த நிலநடுக்கம் எந்த நாட்டில் ஏற்படும் என்பதை கணிக்க வேறொரு விதிமுறைகளை கணக்கிட வேண்டும். மேலும் அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கணக்கிட மற்றொரு கணித முறையை கையாள வேண்டும். ஆக இப்படி பலவிதமான கணித முறைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ளும் போது ஒரு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இனி செப்டம்பர் மாத வீடியோ பதிவில் அதிக ரிக்டர் அளவுக்கு, அதாவது 6 ரிக்டருக்கு மேல் ஏற்படும் நிலநடுக்கத்தை மட்டும் தனியாக ஆய்வு செய்து அதை வெளியிடுகிறேன். இதுவரை ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.